மீதமான பொரி வச்சு வாயில வச்சதும் கரையிற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது யாருமே நம்ப மாட்டாங்க நீங்க பொரியில செஞ்சதுன்னுட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயுமே பொரி இருக்குங்க. அந்த பொரி சில சமயம் நமுத்து போயெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ள பொரியில கூட நீங்க இந்த ஸ்வீட் பண்ணலாம். அதுவும் முழுக்க முழுக்க சர்க்கரை சேர்க்காம வெல்லம் சேர்த்து இந்த ஸ்வீட் பண்ண போறோம். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி பொரி எடுத்துக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு கப் அளவுல அளந்து எடுத்துக்கோங்க. அதே அளவால தான் நம்ம வெல்லம் தண்ணிலாம் அளந்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன கப்பால தான் 1.5 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இப்போ 1.5 கப் அளவுக்கு பொரி எடுத்தேன்னா அதுக்கு இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் இதுக்கு இனிப்புக்கு சரியான அளவு. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம ஃபர்ஸ்ட் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கடாயில போட்டுட்டு அதே 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். நல்லா கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெல்லம் சூடு ஆறிட்டு இருக்க அதே டைம்ல நம்ம பொரியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். பொரியை நல்லா ஊற வச்சுட்டாதான் இதை நம்ம மிக்சியில அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு கிடைக்கும். இப்போ இந்த 1.5 கப் அளவுக்கு பொரியை ஒரு பாத்திரத்துல நிறைய தண்ணி விட்டுட்டு அதுல போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த மாதிரி கையால கலந்து விட்டுட்டீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல இந்த பொரி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ வெல்லம் தண்ணி நல்லா சூடு ஆறிடுச்சு. அதே சமயம் பொரியும் நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஊறினாதான் நமக்கு மிக்சியில அரைக்கும் போது அரைப்படும். பொரி ஊறாம அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் திரி திரியா இருக்கும். அது நம்ம கலந்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அங்கங்க பொரி தெரியும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. பொரி நல்லா ஒரு 5-10 நிமிஷமாவது ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம எவ்வளவு பொரி செஞ்சாலுமே இது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஸ்வீட் வருங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த வெல்லம் தண்ணி நல்லா ஆறி இருக்கு. அதை வடிகட்டி இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அந்த வெல்லம் தண்ணியிலே தான் இந்த பொரியை நம்ம அரைச்சி எடுக்க போறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு இதை கலந்து எடுக்கிறதுக்கு கடாய் கொஞ்சம் அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதிகமா நெய் தேவைப்படாது. அடி பிடிக்காம கலந்து எடுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இந்த ரெசிபிக்கு மொத்தமாவே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் சேர்த்திருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரியை சேர்த்துட்டு இப்போ முந்திரி நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ நெய் வாசனை சில பேருக்கு பிடிக்காதுன்னா அவங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்த்து கூட இந்த ஸ்வீட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி நல்லா செவந்த உடனே அதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொரி விழுதியும் சேர்த்துட்டு இந்த டைம்ல அடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம். அதே சமயம் ரொம்ப லோ ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி. நீங்க ஏதாவது ஒரு கப் அளவு மட்டும் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா நல்லா டேஸ்டியா இந்த அல்வா பண்ணி முடிச்சிடலாம். இப்ப இது கூட வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு கேசரி ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். சில வெல்லம் பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கா இருக்கும். அந்த வெல்லம் சேர்த்து செஞ்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் வெல்லம் ரொம்ப லைட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க இதை அவாய்ட் பண்ணிட்டு கூட அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். இப்ப பாருங்க நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த மாதிரியே நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்க இது நல்லா சுருண்டு வரும். உங்களுக்கு நெய் அதிகமா தேவைன்னா இந்த டைம்ல நடுவுல 1 அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்ப நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன். இப்ப நடுவுல இந்த மாதிரி நீங்க நெய் சேர்த்து கலக்க இந்த அல்வாக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ் கிடைக்கும். நல்ல கண்ணாடி மாதிரி வருங்க இது. இப்ப பாருங்க அல்வாவோட பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை முழுக்க நம்ம மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு கலந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இப்ப பாருங்க கடாயில ஒட்டாம நல்லா சுருண்டு வந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இந்த அல்வா. சில சமயம் நம்ம வீட்டுல பொரி பாத்தீங்கன்னா ரொம்ப நமத்து போயிருக்கும். அந்த மாதிரி நமத்து போன பொரியில கூட நீங்க இந்த ஸ்வீட் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ரொம்ப நெய் பிரிஞ்சு வராட்டி போனாலும் மேல ஒரு ஷைனிங் வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இல்ல சுட சுட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அல்வா.
இப்ப நம்ம 1.5 கப் அளவுக்கு பொரி சேர்த்தோம். அதே கப்பால பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நமக்கு அல்வா கிடைச்சிருக்கு. நல்லா சுட சுட நம்மளோட பொரியில செஞ்ச அல்வா ரெடி. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. கண்டிப்பா இந்த அல்வா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.